நீங்க ஒரு ஸ்டூடெண்டா ஆதார் மாதிரி ஒரு 12 டிஜிட் ஏபிசி நம்பர் இருந்தா எப்படி ஒரு ஆதார் கார்டை வச்சு நம்மளோட மொத்த டீடைல்ஸ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த 12 டிஜிட் நம்பரை வச்சு நம்மளோட மொத்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் எடுத்துக்க முடியும். அது எப்படி டீடைல்டா பார்ப்போமா? ஏபிசினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஜிலாக்கர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா டிஜிலாக்கர் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த ஏபிசியோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். டிஜிலாக்கரை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு டீடைல்டு வீடியோ பண்ணியிருக்கோம். டிஜிலாக்கர் அப்படிங்கிறது நம்மளோட டோட்டல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் அதில் இருக்கும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ், மார்க் ஷீட் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அதுல இருந்து நம்ம ஒரிஜினலா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்துருக்கேன், மறக்காம அதை ஃபுல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க. இப்போ இந்த ஏபிசி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டம், அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. abc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல தான் வர்க் ஆகுது. சோ இதுல இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அவங்களுக்குன்னு இந்த ஏபிசி நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு 12 டிஜிட் நம்பர். இந்த நம்பரை நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே அந்த நம்பர்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்க லாகின் பண்ணி உங்களோட மார்க் ஷீட்டை அங்க செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருப்பீங்க, இன்னொரு ஸ்கூல்ல போய் ஒரு காம்படிஷன் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. அங்க அட்டெண்ட் பண்ற காம்படிஷனுக்கு நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட்டையும் இந்த 12 டிஜிட் நம்பர் மூலமா உங்களுடைய அக்கவுண்ட்ல ஏத்திடுவாங்க. ஒரு காலேஜ்ல இருந்து நீங்க இன்னொரு காலேஜ்ல அட்டெண்ட் பண்றீங்க, இல்ல அந்த காலேஜுக்குள்ளே சில ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு அதெல்லாம் பெஸ்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஈஸியா அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாம உங்களோட 10th 12th டிப்ளமோ, காலேஜ், பிஜி இந்த மாதிரி எல்லா மார்க் ஷீட்டுமே அதுல அப்டேட் பண்ணுவாங்க இந்த 12 டிஜிட் நம்பர்ல. இதை நீங்க எந்த இடத்துலயுமே டிஜிட்டலா யூஸ் பண்ணிக்க முடியும். பிரிண்டட் பண்ண அந்த மார்க் ஷீட் வந்து இனிமே தேவைப்படாது. அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இதுக்கு உங்களுக்கு அந்த 12 டிஜிட் ஏபிசி நம்பர் வந்து இருக்கணும். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த நம்பரை கம்பல்சரி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நமக்கு ஆதார் கம்பல்சரியோ அந்த மாதிரி இந்த ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா நம்மளோட மார்க் ஷீட்டை டிஜிட்டலைஸா நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ஏபிசி நம்பர் எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். யூடியூப்ல இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த லிங்கை பார்த்து நீங்க டைப் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல டாப்ல பாத்தீங்க அப்படின்னா மை அக்கவுண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட், யுனிவர்சிட்டி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வரும். நீங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உள்ள போங்க. இப்போ வரக்கூடிய சைன் இன் பேஜ்ல ஆல்ரெடி நம்மளோட டிஜிலாக்கர் வீடியோவை பார்த்து உங்களுக்கு டிஜிலாக்கர் அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா அதே டீடைல்ஸை யூஸ் பண்ணி இங்க நீங்க சைன் இன் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு டிஜிலாக்கரோட அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா நீங்க இந்த இடத்துல சைன் அப் பண்ணனும். கீழ சைன் அப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும். அந்த ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அந்த மொபைல் நம்பர் உங்க கையில இருக்கணும், வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும். சோ இது ரெண்டும் இருந்தா போதும், ஈஸியா அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். மேல மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்க ஆதார் கார்டுல என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி ஜெனரேட் பண்ணுங்க. இப்போ வரக்கூடிய ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். முதல்ல உங்களோட நேம் கேட்டிருக்கோம். ஆதார் கார்டுல எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், யூசர் நேம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் வந்து உங்களோட நேமை கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை உங்களோட நேமே கிடைச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல அப்படின்னா அது கூட ஏதாவது நம்பர் இல்ல எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு யூசர் நேம் வந்து உங்களுக்கு யூனிக்கா கிரியேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மெயில் ஐடி யூசர் நேமே இங்கே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஞாபகமும் இருக்கும், மறக்கவும் செய்யாது. கடைசியா உங்களுக்குன்னு ஒரு பின் நம்பர் செட் பண்ண சொல்லும். இந்த பின் நம்பர் வந்து 6 டிஜிட் இருக்கணும். 6 டிஜிட் உங்களுக்கு மறக்காம இருக்கிற மாதிரி ஒரு நம்பரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட யூசர் நேமையும் அந்த பின் நம்பரையும் மறக்காம ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். கடைசி அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிசி நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிடும். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற அந்த 12 டிஜிட் ஏபிசி நம்பரை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க படிக்கிறது ஸ்கூலா இருந்தா, காலேஜா இருந்தா அங்க அந்த ஏபிசி நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுல அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்க வேற ஸ்கூல், வேற காலேஜ்ல எல்லாம் காம்படிஷனுக்காக போறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஏபிசில ஒரு ரெஜிஸ்டர் பண்ண காம்படிஷன் அப்படின்னா அதுக்குன்னு உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அங்கேயுமே நீங்க இந்த 12 டிஜிட் நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக கடைசியா அந்த டேஷ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட்ஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்க முடியும். உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே இந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்க முடியும். இல்ல டிஜிலாக்கர்லயுமே நீங்க செக் பண்ணிக்க முடியும். சோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சு அந்த அக்கவுண்ட்ல லாகின் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்க முடியும். சோ ஒரிஜினல் மார்க் ஷீட் எல்லாத்தையுமே நீங்க ஆன்லைன்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும்.